கவனிங்க, ஒரு நாளிலே சாமுவேல் அப்படிங்கிற அந்த தீர்க்கதரிசி, ஒரு ஆசாரியன், சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணவன், இப்போ சவுல் கிட்ட வந்து, சவுலே, உனக்கு நினைவிருக்கா, ஒரு காலத்துல நீ கழுதையை தேடி திரிஞ்சு கொண்டிருந்தவன், ஒரு இலக்கில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்த போது, அந்த கழுதை தப்பி ஓடிய போது, அந்த கழுதையை தேடி நீ ஓடிக்கொண்டிருந்த போது தேவன் என்னை இங்கு அனுப்பியிருந்தார். நானே வந்து உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். உனக்கு இது ஞாபகம் இருக்கோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு நினைவூட்டுகின்றான். ஜாக்கிரதையா நீங்க பரிசீலனை செஞ்சீங்கன்னா முதல் வசனத்திலே அதே போன்றுதான் நமக்கு இங்கே தோன்றும். வாசிக்கலாம். 1 சாமுவேல் 15:1. பின்பு சாமுவேல் சவுலை நோக்கி, இஸ்ரவேலராகிய தம்முடைய ஜனங்கள் மேல் உம்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் அனுப்பியிருக்கார். சவுலே, ஞாபகம் இருக்கா, ஒரு நாள் நாதாயா வந்தேன், கர்த்தர் அனுப்பி வைத்தார் உன்னை அபிஷேகம் பண்ணுவதற்கு, ராஜாவாக உன்னை தெரிந்து கொள்வதற்கு தேவனனை அனுப்பி வைத்தார். இது ஞாபகம் இருக்கா? எதுக்குங்க சவுலை குறித்து சாமுவேல் இவ்வாறு சொல்ல வேண்டியதா இருந்தது? சவுல் ஒரு காலத்திலே ஒரு இலக்கில்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தான், பொறுப்பில்லாமல் சுற்றி திரிந்தான். யதார்த்தத்திலே சவுல் தன் தந்தையின் கழுதை தப்பி ஓடினால், அப்படி கழுதை எங்கேயாவது காணாம போயிட்டா, அப்படி காணாமல் போயிருக்கிற அந்த கழுதையை அதை தேடி திரிந்து கொண்டிருந்தான் சவுல். சவுலை குறித்து பைபிளிலே முதலாவது இதைதான் நம்ம பார்க்கிறோம். கழுதை காணாம போயிட்டா அதை தேடி திரிந்து கொண்டிருக்கிற அதே வேளையிலே இஸ்ரவேலிலும் கூட எங்களுக்கு ஒரு ராஜா தேவை அப்படின்னு சொல்லி அழுது ஒரு ராஜாவை அவர்கள் கேட்டபோது தேவன் சாமுவேல் கிட்ட சொல்லிட்டாரு, என்னுடைய ஜனங்கள் என்னை அல்லாமல் தங்களுக்கு வேறு யாரோ ஒரு ராஜா வேணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க. சரி, அவங்க ஆசைப்படுற மாதிரி அவங்களுக்கு ஒரு ராஜாவை நீ தெரிந்து கொள். தயவு செய்து கவனியுங்க, இஸ்ரவேலர்களின் சேனைகளுக்கான அதிபதி யெகோவா, அவரே இஸ்ரவேலர்களின் பட்சமாய் நின்று யுத்தம் பண்ணுகிறவர், வெற்றி அருளி செய்கிறவர். இப்படிப்பட்ட ஒரு தேவனை வேண்டான்னு சொல்லி அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், எங்களுக்கு தேவன் இல்ல ஒரு ராஜாவா இருக்க வேண்டியது, எல்லா தேசத்துக்கும் ஒரு மனிதன் யாரோ ராஜாவா இருக்கிறான், எங்களுக்கும் கூட ஒரு ராஜா வேண்டும்னு சொல்லி அழுதார்கள். அன்பு சகோதரனே, சகோதரியே, தேவன் உனக்கு தேவனா இருந்தா அது ரொம்ப நல்லது. தேவன் உன்னை வழி நடத்துபவராக இருந்தால் ரொம்ப நல்லது. தேவன் உனக்கு துணையா இருந்தா ரொம்ப நல்லது. தேவனே வேண்டான்னு மனிதர்கள் மீது நீ சார்ந்து கொள்வாய் என்றால் அதுக்கு தகுந்த விலையை நீ செலுத்திதான் ஆக வேண்டும், தப்பிக்க முடியாது. அன்று அவர்கள் தேவனை வேண்டான்னு சொல்லி ஒரு ராஜா தான் வேணும் என்று நினைத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு ராஜாவை கேட்டபோது தேவன், சரி உங்க இஷ்டம், சாமுவேல் கிட்ட சொல்லிட்டாரு, நீ போய் ஒரு ராஜாவை தெரிந்து கொள். அங்கே சவுல் கழுதைகள் தப்பி ஓடி அதை அவன் தேடி ஓடிக்கொண்டிருந்த போது யாரோ சொன்னாங்களாம், சாமுவேல் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறார், உன்னோட கழுதை எங்க இருக்குதோ அவரால் சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னப்போ சாமுவேலை தேடிக்கிட்டு சவுல் வந்து விட்டான். எதுக்காக? கழுதைக்காக சவுல் சாமுவேல் இடத்துக்கு அவன் வந்தால் தேவன் அந்த சவுலை கண்டார். இலக்கில்லாமல், ஒரு பொறுப்பில்லாமல், எந்தவித ஒழுக்கமும் இல்லாத சவுலை தேவன் கண்டார். சாமுவேல் இடத்துக்கு சவுல் வந்தபோது தேவன் சாமுவேல் கிட்ட சொல்றாரு, சாமுவேலே, என்னப்பா, உன்னிடத்துக்கு வந்திருக்கிற அந்த சவுலை ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. கழுதைய தேடி போய்கிட்டு இருக்கிறவன ராஜாவை அபிஷேகம் பண்ண சொல்றீங்களே, அவன்கிட்ட என்ன இருக்குன்னு? ஒன்னும் இல்ல, அந்த விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். இலக்கில்லை, பொறுப்பே இல்லை, ஒழுக்கமும் இல்லை, இது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் நான் அவனை ராஜாவாக தெரிந்து கொண்டிருக்கிறேன், அபிஷேகம் பண்ணு. எவ்வளவு பெரிய தேவன்க நம்ம தேவன். இன்று நீ என்னவா இருக்கிறாயோ, எதை கொண்டு நீ இருக்கிறாயோ, இது எல்லாமே கூட உன்னோட அந்த அறிவுனாலேயோ, உன்னோட ஞானத்தினாலேயோ, உன்னோட யுக்தியினாலேயோ, உன்னோட சக்தினால்தான் வந்ததுன்னு நீ ஒருவேளை நினைப்பாய் என்றால் அது கேவலம் பொய் வார்த்தைகள்.
இந்நாளிலே நீயும் நானும் நாமும் நம்ம என்னவா இருக்கிறோமோ அது கேவலம் தேவனுடைய இரக்கம்தான். அது அவருடைய கிருபை. இலக்கும் பொறுப்பும் இல்லாத அந்த சவுலை தேவன் அற்புதமாக ராஜாவாக்கினார். நேத்து வரைக்கும் இலக்கே இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருந்தான் சவுல். ஆனால் இந்நாளிலோ அந்த சவுல் ஒரு ராஜாவாக உயர்த்தப்பட்டான். இன்று இந்த வார்த்தை கேட்கிறேன் சகோதரனே, சகோதரியே. என் தேவனுடைய பார்வை உன் மீது இருக்கும் என்றால் உன் வாழ்க்கையை அவரால் தலைகீழாக மாற்ற முடியும். உன் வாழ்க்கையை அவரால் சடனாக மாற்ற முடியும். உன்னுடைய வாழ்க்கையை, சாபமாக இருக்கிற உன் வாழ்க்கையை, துக்கத்தோடு நிறைந்திருக்கிற வாழ்க்கை, பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிற உன் வாழ்க்கையை, கெட்டுப்போய்க் கொண்டிருக்கிற உன் வாழ்க்கையை, நிராசைக்கும் சோர்வுக்குள்ளாகவும் இருக்கிற வாழ்க்கையை, ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு வாழ்க்கையை, இருளிலே இருக்கிற உன் வாழ்க்கையை என் ஆண்டவர் அற்புதமாக மாற்ற முடியும். ஆச்சரியகரமாக மாற்ற முடியும். அவர் கரத்துக்குள் நீ வருவாய் என்றால். தேவன் சவுலை ஒரு நாளிலே சடனாக ராஜாவாக உயர்த்தினார். ஊரு மொத்தம் அவருடைய வாய் அடைச்சு நிற்கிறாங்க. நேத்து வரைக்கும் இலக்கு இல்லாமல் ஒரு பொறுப்பு இல்லாமல் இருந்த இந்த சவுல் இந்நாளிலே அவன் ராஜா. எப்போ அங்கே சவுல் ராஜாவாக தெரிந்து கொள்ளப்பட்டானோ, எவ்வளவு ஞானமாக வாழ்ந்திருக்க வேண்டும், எவ்வளவு நன்றி அறிதலோடு அவன் வாழ்ந்திருக்க வேண்டும். ஐயா, எம்மாத்திரையா, என் தந்தையின் வீடு எம்மாத்திரம், நான் எம்மாத்திரையா, யுத்தம் பண்றதுக்குனால கையால் ஆகாது, இந்த யோக்கியம் இல்லாத ஒருவன் நான், ஒரு தெளிவே இல்லாதவன் நான், கழுதையே ஒழுங்கா என்னால பார்த்துக்க முடியாது. இங்கே எப்படி என்னால் இந்த தேசத்தை வழிநடத்த முடியும்? அப்பா, உங்களுடைய சகாயம் இல்லாமல், உங்களுடைய இரக்கம் இல்லாமல் என்னால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு தேவனை சார்ந்து கொண்டிருந்தா நல்லா இருந்திருக்கும். ராஜா ஆனதுக்கு அப்புறம் சவுல் பயங்கரமா கர்வப்பட்டான். அப்படியே ராஜா ஆனதுக்கு அப்புறம் சவுல் தன்னை ராஜாவாக்கிய அந்த தேவனை அலட்சியம் பண்றதுக்கு ஆரம்பித்து விட்டான். அந்த சிங்காசனத்தின் மேல் அமர்ந்த பிறகு, அந்த ராஜாவின் வஸ்திரங்களை உடித்துக் கொண்ட பிறகு, அந்த ராஜபோகத்தை அவன் அனுபவிக்க ஆரம்பித்த பிறகு, தன்னை ராஜாவாக்கிய தேவனை அலட்சியமா பார்க்க ஆரம்பித்து விட்டான். நம்ம மத்தியில யாராவது இருக்கிறீங்களா? அந்த உத்தியோகம் வந்த பிறகு, அந்த சீட்ல நீ உட்கார்ந்த பிறகு, அந்த போஸ்ட் உனக்கு வந்த பிறகு, அந்த பொசிஷனை நீ எட்டியதற்கு பிறகு, அந்த ப்ராப்பர்ட்டியை நீ வாங்கினதுக்கு அப்புறம் தேவனை விட்டு தூரமா வாழ்ந்துட்டு இருக்கியா? தேவனிடத்துல நீ சேராமல் உன் இஷ்டம் போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறியா? உன் நடத்தையிலே கர்வம், உன் வார்த்தைகளிலே கர்வம், உன்னுடைய முயற்சிகளிலே கர்வம், கர்வத்தை வெளிப்படுத்துறியா? இது ரொம்ப ரொம்ப ஆபத்து. மகா பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, ஒருவன் கர்வப்பட்டால் எந்த அளவுக்கு அழிந்து போவானோ, ஒருவன் தாழ்த்தி கொண்டால் எந்த அளவுக்கு உயர்த்தப்படுவானோ, அதை தெளிவாய் திட்டவட்டமாய் எங்களோடு பேசியிருக்கிறீர். இன்று யார் யாரெல்லாம் சவுலின் வழியிலே அப்படி சென்று கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து கொண்டு, அவர்கள் மனஸ்தாபப்பட்டு, ஆண்டவரே, நீர் தந்திருக்கிறவைகளைக் கொண்டு அந்த நிலைமையைக் கண்டு நான் கர்வப்பட்டு பெருமைப்பட்டு உம்மை விட்டு தூரமாக போயிருக்கிறேன், சந்நிதிக்கு தூரமாகிவிட்டேன், ஆவிக்குரியவைகளுக்கு தூரமாகிவிட்டேன், பரிசுத்தத்துக்கு தூரமாகிவிட்டேன், என்னை மன்னியுங்கள் என்று ஜெபம் பண்ணுகிற ஒவ்வொருவருக்கும் நீர் இறங்குங்க ஆண்டவரே. தாவீதை போன்ற எங்களை நாங்களே தாழ்த்திக் கொண்டு நன்றி அறிதலை வெளிப்படுத்தி, எவ்வளவு உயர்த்தப்பட்டாலும் தாழ்மை குணத்தை நாங்கள் விட்டு விடாமல் உம்மை மகிமைப்படுத்துகிற கிருபை அருள வேண்டும் என்று, அதன் விளைவாக நீங்க தான் உயர்த்தப்பட வேண்டும், நாங்கள் தாழ்த்தப்பட வேண்டும். இப்படி கிருபை அருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். இந்த சுருக்கமான செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமென்றால் பிறருக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். அதோடு கூட உங்களுடைய கமெண்ட்டையும் எழுதுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை மறுபடியும் நாம் சந்திக்கலாம். ஷாலோம்.